அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட டெய்லி ரொட்டீன் மார்னிங் ஒர்க்கு. காலையில் எழுந்திரிச்சதே காஃபி குடித்ததையுமே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக பூவை எடுத்துகிட்டு பூஜை ரூமுக்கு போயிடுவேன். பூவெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பறித்து வச்சுருவார். நேற்று வச்ச பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பூஜை ரூமை கூட்டி தொடச்சி விட்டுட்டு துளசி செடிக்கு போய் துளசியில் தண்ணி ஊற்றி பொட்டு வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சூரிய நமஸ்காரமும் பண்ணிவிட்டு திருப்பி பூஜை ரூமுக்கு போய் எல்லா சாமிகளுக்கும் பூ வச்சுருவேன். இது பூவெல்லாம் நம்ம வீட்டில் பூத்தது தான் வச்சு விளக்கேற்றி ஊதுபத்தி பருத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நாளை நான் துவங்கிடுவேன். அன்னைக்கு கும்பிட்டுட்டு என் பேத்திகளுக்கு அடுத்த வேலை பேத்திகளுக்கு தலை சீவி விட்டுட்டு கிச்சனுக்கு போனேன். கொஞ்சம் மாவு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணும்போது ஒரு கப்பு அவளும் ஒரு கப்பு பொரியும் வச்சு கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடையே ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் உண்டுனே போட்டுக்கலாம். ஒரு கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கி அந்த மாவில் கொட்டி கலக்கிட்டு ஒரு தோசைக்கல் வச்சு ஊத்தாப்பம் மாதிரி தான் ஊற்ற முடியும். ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பன் தோசை மாதிரியும் எந்திரிக்கும். சின்னதாக தான் ஊற்ற முடியும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. அதில் கேரட்டு பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு 2 தோசையோடு எங்கள் வீட்டுக்காருக்கு புதினா சட்னியோடு சர்வ் பண்ணேன். நீங்கள் எதுவும் மாவு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் என்னோடய வீடியோ கரெக்டாக 6 மணிக்கு வந்துடும். எனக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.